அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே கலங்காதே. ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் இருக்கிறார் குரு, எனவே வருந்தாதே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்றும் தோஷமற்றவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் பல்வேறு வகையான தோஷங்களை மனித வாழ்வில் ஏற்படுத்தலாம். ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷங்கள் எதுவுமின்றி நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வருவதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அவர் மிகவும் அபரிவிதமான நன்மையை 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அள்ளி கொடுப்பார். அதே சமயம் 3, 10, 6 போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதே போன்று அஷ்டமம், விரயம் மற்றும் ஜென்மம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் இந்த இடங்களில் அவர் வலுவாக வலம் பெறும்போது எவ்வளவு சிரமமும் ஏற்படாத வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றிகளை நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மனித வாழ்வில் நேர்வழியிலும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கூட குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் நேர்வழியில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கூட குரு பகவான் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கினாலும் அவை நேர்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் எவ்வளவு சிரமம், சிக்கல் போன்றவை மாட்டிக்கொண்டு தவித்திருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் நீதி மறுக்கப்பட்டிருந்தாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவை இந்த தருணத்தில் வெளிவரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களில் குரு பகவானின் பார்வை பதிவதால் பல சிரமங்கள், தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுகிறது. தொட்டகாரியம் அனைத்திலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. பாக்கியஸ்தானத்தை அவர் வெளிப்படுத்துவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாகவும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. 9ஆம் இடத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்ப்பதால் பல வகையில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்து பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் அனுகூலமாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் புதிய நன்மைகள், பல விஷயங்கள், மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. இதுவரை வரவும் செல்லவும் சமமாக இருந்த சூழலில் சேமிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்காத தருணத்தில் சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும்
இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் பொதுவாகவே தனித்து செயல்படுவதை விட மற்ற கிரகநிலைகளால் இணையும் போது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த வேளையில் பெரும்பாலும் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் அவ்வப்போது இணைவார். மற்ற கிரகநிலைகளுடன் இணையாத இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்த்து உடல் நலத்தை திருப்திகரமாக வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உண்டு. அவர் ராசிக்கு லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே உத்தியோகம், தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் அதற்கு ஏற்ற நிறைந்த பலனை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை மிகவும் சிறப்பாக கைகூடும். நல்ல வேலை இல்லாமல் அவதிப்பட்டு வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை இப்போது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான புதிய சலுகைகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி காண்பதோடு இந்த தருணத்தில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் குரு உச்சம் பெற்றிருப்பதால் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் இயற்கையிலே கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கிடைக்கும். உங்களது முழு திறமையும் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது குரு உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிறப்பு தருணமாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த வேலையை உணர்ச்சி வசமாக எதிர்கொள்ளாமல் சரியாக சாதுரியமாக நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நீதி இருட்டினில் மறைந்திருந்தாலும் அவை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.